சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுகவின் கூட்டணிக்கு ஆபத்து, கூட்டணி இனி கிடையாது. இந்த தகவல் தான் இப்போ இணையத்தில் வைரலாக போய்கொண்டிருக்கு. இது என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதாவது தாவேகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்ந்து பேசிய தாவேகா தலைவர் விஜய் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கிருஷ்ணகிரியில் நடந்த திமுக மாநில வர்த்தக அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கான். கிருஷ்ணகிரி தேவராஜ் மஹாலில் அதாவது திமுக வர்த்தக அணியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தாய்மானவர் திட்டம், நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வரும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. மேலும் கடந்த ஆகஸ்ட் 21 மதுரையில் நடந்த தாவேகா மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து தரம் தாழ்த்து பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என விழித்து விஜய் பேசியதற்கு திமுகவினரும் அரசியல் தலைவர்களும் பலரும் கண்டனம் தெரிவிச்சிருக்க நிலையில் திமுக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருக்கு. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில வர்த்தகர் அணியின் செயலாளர் காசி முத்து மாணிக்கம், மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாடு சினிமா படப்பிடிப்பு போல நடந்திருக்கு. தமிழக முதல்வரை தாவேகா தலைவர் விஜய் மிகவும் தரம் தாழ்த்து பேசியிருக்காரு. இது கண்டனத்துக்குரியது. இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிடாமல் கட்சியில் மூத்த நிர்வாகிகள் யாரும் இன்றி கட்சி ஆரம்பித்த உடனே முதல்வராக வேண்டும் என கனவுல இருக்கும் விஜய்க்கு வருகிற தேர்தலில் பொதுமக்கள் மரணடி கொடுப்பாங்க. அதன் பிறகு நாட்டில் எந்த நடிகர்களுக்கும் முதல்வர் கனவுடன் அரசியலுக்கு வர மாட்டாங்க என தெரிவிச்சிருக்காரு. தாவேகா மாநாட்டில் விஜய் பேசுகையில் திமுக அரசு பாஜக கூட்டணியோட உள்ளுக்குள் உறவு ஒன்றை வைத்து கொண்டு வெளியே எதிர்ப்பது போல ஒரு நாடகம் ஒன்றை ஆடிக்கொண்டு இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்தால் போங்க மோடி என்று பலூன் விடுவது, ஆளும் கட்சியாக இருந்தால் கொடையை பிடித்து கொண்டு வாங்க மோடி என்ற கும்பிடு போடுவது, இது மட்டுமா ரெய்டு என்று ஒன்று வந்துவிட்டா இதுவரை போகாத ஒரு மீட்டிங்க்கு போவது, ரெய்டு வந்தவுடன் வேகமாக டெல்லிக்கு செல்வது, அங்கு சென்று அங்கே ரகசியமாக ஒரு மீட்டிங் நடத்துவது. மக்களே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். அந்த மீட்டிங்க்கு பிறகு இந்த சர்ச்சை அப்படியே காணாமல் போய்விட்டது. ஸ்டாலின் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். தமிழ்நாட்டில் இப்போது நடக்கும் இந்த ஆட்சியின் லட்சணத்தை பார்த்துவிட்டு நாம் எப்படி சும்மாக இருக்க முடியும்? ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அது கபட நாடக ஸ்டாலின் அங்கிளாக இருந்தாலும் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் நாங்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் நடத்துகிற இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? சொல்லுங்க மை டியர் ஸ்டாலின் அங்கிள் அவர்களே. டாஸ்மார்க்கில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் ஊழல் நடப்பதாக சொல்கிறீர்கள். அதில் மட்டுமா ஊழல் நடக்கிறது? உலகத்தில் மிஸ்டர் கிளீன் என்பதை உங்களுடன் இருப்பவர்களுக்கு தான் கொடுக்கணும் அங்கிள் என்று ஸ்டாலின் அவர்களை ரொம்பவே இழிவாக பேசியிருந்தார். மேலும் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம் என ஏமாற்றுகிறீர்கள் ஐயா, வெரி வெரி ஒஸ்ட் அங்கிள் என விஜய் பேசியிருந்தார். இது ரொம்பவே கண்டனத்துக்கு உரியது. மேலும் முக்கியமான கூட்டணி கட்சி உங்ககிட்டேருந்து பிரிய போகிறாங்க, அதை எங்களோட சேர்க்க போகிறோம் என சவால் விட்டிருக்காரு விஜய். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது.